அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 12ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மழை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அந்த வகையில பார்த்தோம்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய தினம் 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது நிலவி வரக்கூடிய நிலையில அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 தினங்களுக்கான அந்த எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இன்றைய தினம் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பும் கூட இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் நாளைய தினமும் கூட கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய 13ஆம் தேதி வரை இந்த கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கான அந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது நாளைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல நாளைய தினம் அந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 12ஆம் தேதியை பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களினுடைய ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில 13ஆம் தேதி வரை தமிழகத்துல அந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.